இந்த உலகத்தை நம் இறைவனின் புனித ஒளியால் நிரப்ப வேண்டும். யார் அந்த ஒளியை ஏற்க மறுக்கிறார்களோ அவர்கள் இவ்வுலகில் வாழ தகுதியற்றவர் ஆவர். இந்த மண்ணில் எனது உயிர் இருக்கும் வரை என் மக்களை உங்கள் பாதைக்கு திருப்ப இயலாது. இது அண்ணாமலையாரின் மண். குடியரசு தினத்தை ஒட்டி டெல்லியில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. இந்தியாவின் 77வது குடியரசு தினம் வரும் 26ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதற்காக தலைநகர் டெல்லி உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் குடியரசு தினத்தன்று டெல்லியில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. அதில் ஜனவரி 26ஆம் தேதி டெல்லி மற்றும் நாட்டின் முக்கிய நகரங்களில் காலிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தைச் சேர்ந்த பயங்கரவாத அமைப்புகள் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளன. இந்தியாவிற்கு எதிராக வெளிநாட்டில் செயல்பட்டு வரும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு பஞ்சாபைச் சேர்ந்த கும்பல்கள் உதவுகின்றன. ஹரியானா, டெல்லி, NCR பகுதி, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் அத்தகைய கும்பல்கள் வளர்ந்து வருகின்றன. அவர்களுக்கு காலிஸ்தான் பயங்கரவாதிகளுடன் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதையடுத்து பயங்கரவாத நடவடிக்கையை எதிர்கொள்ளும் வகையில் முக்கிய இடங்களில் பாதுகாப்பு ஒத்திகை பயிற்சியை மேற்கொள்ள போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வடக்கு டெல்லி, செங்கோட்டை, ISBT, காஷ்மீர் கேட், சாந்தினி சவுக், சாதார் பஜார் ஆகிய இடங்களில் ஒத்திகை பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க ஐரோப்பிய ஒன்றியத்தின் முக்கிய தலைவர்கள் வரும் சூழலில் பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர்.